தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விவசாயியும் 180 நாள் கஷ்டப்பட்டு உழைச்ச நெல்லை உற்பத்தி செய்த நெல்லை வருமானத்தை பெருக்கிறதுக்காகவும் கடனை அடைப்பதற்காகவும் கொள்முதல் செய்யறதுக்கு கொள்முதல் நிலையம் போனால் குவிண்டால் ஒன்றிற்கு மத்திய அரசாங்கம் 2369 ரூபா தர்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மூடைக்கு 131 ரூபா தர்றாங்க. இதை பற்றி எல்லா பேருக்கும் தெரியுமா? எல்லா பேருக்கும் புரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தபடியே இருக்கிறது. வெறும் 13% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவசாய உற்பத்தியில் 8.62% வளர்ந்திருந்த தமிழ்நாடு தற்போது 5.64% குறைந்திருக்கிறது. அப்போ இங்கே என்ன நடக்கலை? விவசாய நிலங்கள், விவசாய உற்பத்தி செய்த பொருள்கள், விவசாய சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் நலிவடைந்து நசிந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? கண்ணீரும் கம்பளையுமாக போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தெரிகின்ற அவலம் தொடர்கிறது. அப்படி நாங்கள் பண்ணணும்னா எங்களை கைது செய்யறதுக்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் சரியான திட்டம் தீட்டி நடக்கிறாங்க. கறிக்கோழி விவசாயிகள் உற்பத்தி செய்த விவசாயிகள் கறிக்கோழிக்கு 6 ரூபா 50 காசு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. கட்டுப்படியான விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷமாக போராடுறாங்க? 13 ஆண்டு காலமாக போராடி வருகின்ற கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு அல்லது கறிக்கோழி உற்பத்தியாளர் பண்ணையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய? ஆந்திராவை சேர்ந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை போய் பெரும் முதலாளிக்கும் துணை போலி ஏழை விவசாயிகளை ஒன்று திரட்டி ஏழை விவசாயிகளுக்காக படித்த பாமர கூட்டத்தை ஒன்று திரட்டி ஈரோட்டிலே விவசாயிகளுக்காக உரிமை மீட்பு மாநாடு நடத்தி கடன் விடுதலை மாநாடு நடத்தி உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி மானியம் தர வேண்டும், அந்த வங்கிகள் நேரடியாக செலுத்த வேண்டும் என்று ஈசன் தலைமையிலே 50 விவசாய சங்கங்களை ஒன்று திரட்டி லட்சம் விவசாயிகளை திரட்டிய காரணத்திற்காக நீங்க அந்த பல்வேறு மாவட்டங்களில் கார்பைட் மண்ணை திருடுறீங்க, செம்மண்ணை திருடுறீங்க, மணல் குவாரிகளில் உங்களுடைய அந்த ராஜரீதியான அதிகாரம் பறக்கிறது. அதனால் இயற்கை வளம் மூழ்கடிக்கப்படுகிறது, கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது, இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது என்பதை அறிந்து அதனை தடுக்க போராடிய ஈசன் மீது வழக்குகள், போராட்டம் நடத்திய தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் MSK பாக்கியநாதன் மீது வழக்குகள், மீத்தேன் ஈத்தேன் திட்டத்திற்காக போராடிய அங்கே PR பாண்டியன் மீது வழக்குகள், இப்படி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தளங்களில் களத்தில் நின்று போராடுகிற விவசாயிகள் மீது தொடர்ந்து வழக்குகளும் அதே போல் அவர்களை சேரிலே தழுகின்ற அந்த மிக முக்கியமான பணிகளில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தமிழ் மன்னர்கள் தானே ஆண்டாங்க. அவங்க எத்தனை கோயில் கட்டியிருக்காங்க, அவங்க எத்தனை அருங்காட்சியம் கட்டியிருக்காங்க, அவங்க எத்தனை அணைக்கட்டு கட்டியிருக்காங்க, அவங்க எத்தனை சொல்ல முடியாத செயல்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எந்த இயற்கை வளத்தையாவது சேதப்படுத்தியதாக அல்லது எந்த மலைக்குண்டுகளாவது கடத்தி உடைச்சி அதை காசு பார்த்ததாக வரலாறு உண்டா? மேற்கு தொடர்ச்சி மலையை ஆரம்பித்து எங்கே போயிடுது? திபேத் வரைக்கும் போயிடுது. ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் உடைச்சி அதை பீஸாகி சான்று தருகிறோம், சான்று தருகிறோம், மணல் மாபியாவை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் கனிம வளத்தையும் இயற்கை வளத்தையும் தொடர்ந்து கொள்ளையடிச்சிட்டே வரீங்களே. நாளை சந்ததி இல்லாத சூழல் வந்துருமே. ஒரு பக்கம் டாஸ்மார்க்கு எங்களுடைய இளைஞர்களுடைய ஆன்மீக சக்தியை தொடர்ந்து அவங்களுக்கு ஆண்மையற்றவர்களை ஆக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நீங்கள் திட்டம் தீட்டி கொள்கை வகித்து அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே. இந்த ஏழை விவசாயிகளை, நாதியற்ற விவசாயிகளை எப்போது காப்பாற்றுவீர்கள்? எப்போது இந்த விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்களை, தேசிய வங்கி வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்வீர்கள்? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு உங்களுடைய அரசாங்கத்தில் என்னென்ன கொள்கை திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதை தமிழ்நாடு அரசாங்கம் வருகின்ற தேர்தலையாவது சிந்தித்து
நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.